டேவிசன் ஜெர்மர் சோதனை 1927 கிளின்டன் டேவிசன் மற்றும் லெஸ்ட் ஜெர்மர் ஆகியோர் லூயிஸ் டி பிராயினுடைய பருப்பொருள் அலைகள் பற்றிய எடுகோலை சோதனை வாயிலாக உறுதி செய்துள்ளனர். இப்ப டி பிராயினுடைய பருப்பொருள் அலைகள் பற்றிய எடுகோல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, துகள்களுக்கும், அதாவது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் போன்ற துகள்களுக்கும் அலை பண்பு இருக்கும் அப்படின்றதுதான் டி பிராயினுடைய அந்த பருப்பொருள் அலைகள் பற்றிய எடுகோல். இந்த எடுகோலை சோதனை வாயிலாக டேவிசன் மற்றும் ஜெர்மர் ஆகியோர் செய்து காட்டியுள்ளனர். இதற்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், படிகமாக உள்ள திண்மங்களின் மீது படக்கூடிய எலக்ட்ரான் கற்றைகள் விளிம்பு விளைவு அடைவதை செய்து காட்டினார்கள். அதாவது எலக்ட்ரான் கற்றைகள் படிகங்களின் மீது பட்டு விளிம்பு விளைவு அடையும் அப்படின்றத செய்து காட்டுகிறார்கள். பருப்பொருள் அலைகளுக்கு இந்த திண்ம படிகமானது ஒரு முப்பரிமாண விளிம்பு விளைவு கீற்றணியாக செயல்படுகிறது. இதன் காரணமாக எலக்ட்ரான் கற்றைகள் படிகங்களின் மீது விழுகிற பொழுது விளிம்பு விளைவை அடைந்து குறிப்பிட்ட திசையில் செல்கின்றன. ஒரு விளிம்பு விளைவு அடையணும் அப்படின்னா அதற்கு கீற்றணி தேவை. இப்போ எலக்ட்ரான்கள் விளிம்பு விளைவு அடைவதற்கு திண்ம படிகங்களை கீற்றணியாக பயன்படுத்தப்படுகிறது இந்த சோதனையில. அப்படி ஒரு படிகத்தின் மீது எலக்ட்ரான் கற்றைகள் விழுகிற பொழுது அவை விளிம்பு விளைவு அடைந்து குறிப்பிட்ட திசைகளில் செல்கிறது. இப்ப இந்த சோதனைக்கான படம் அமைப்பு நமக்கு காட்டப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்டி அப்படின்னு குறிச்சிருப்பாங்க. எல்டி என்பது என்னன்னா குறைந்த மின்னழுத்த மின்கல அடுக்கு, ஹெச்டி என்பது உயர்ந்த மின்னழுத்த மின்கல அடுக்கு. இப்போது எல்டி என்பது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த குறைந்த மின்கல அடுக்கு இருக்கு இல்லையா, மின்னழுத்த மின்கல அடுக்கு மூலமாக இந்த மின்னிலை எஃப் அப்படின்றத, எஃப்ன்றது பிலமெண்ட், இதை நம்ம தமிழ்ல மின்னிலை அப்படின்னு சொல்றோம். இந்த மின்னிலையை சூடுபடுத்தப்படுகிறது. இந்த மின்னிலை சூடாக வரும் பொழுது இந்த மின்னிலையில் இருந்து வெப்ப அயனி உமிழ்வு என்ற நிகழ்வின் மூலமாக எலக்ட்ரான்கள் உமிழப்படுகின்றன. இந்த உமிழப்பட்ட எலக்ட்ரான்கள் முடுக்கப்பட்டு நமக்கு நிக்கல் படிகத்தை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக ஹெச்டி என்ற உயர் மின்னழுத்த மின்கல அடுக்கு மூலமாக இந்த எலக்ட்ரான்கள் முடுக்கப்படுகிறது. மின்னிலை மற்றும் அலுமினிய உருளை ஆனோடுக்கு இடையே இந்த ஹெச்டி என்ற மின்னழுத்தமானது, உயர் மின்னழுத்தமானது கொடுக்கப்பட்டு இந்த எலக்ட்ரான்கள் முடுக்கப்படுகின்றன. இதன் காரணமாக எலக்ட்ரான்கள் பிலமெண்டிலிருந்து அலுமினிய உருளையை நோக்கி வேகமாக வருகின்றன. மேலும் இந்த பிலமெண்டிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்கள் ஒரு இணை கற்றையாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த மெல்லிய அலுமினிய தகடுகளானது இணைக்கப்பட்டுள்ளது. இந்த மெல்லிய அலுமினிய தகடுகள் இதை ஒரு இணை கற்றையாக மாற்றுகிறது. இப்ப இங்கிருந்து எஃப் என்ற பிலமெண்டில் இருந்து அலுமினிய உருளை வழியாக அந்த எலக்ட்ரான்களானது இந்த நிக்கல் படிகம், இந்த நிக்கல் படிகத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா ஒற்றை படிக நிக்கல் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நிக்கல் மட்டுமே கொண்ட ஒரு படிகம் இந்த படிகத்தின் மீது படுமாறு செய்யப்படுகிறது. இந்த நிக்கல் படிகத்துக்குள்ள நிறைய நமக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா நிக்கல் அணுக்கள் இருக்கும். இப்ப இந்த ஒவ்வொரு நிறைய அணுக்கள் இந்த மாதிரி வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கும். இப்ப இந்த அணுக்களின் மீது படுகிற பொழுது பட்டு அவை என்ன பண்ணுது அப்படின்னா நிக்கல் அணுவினால் பல்வேறு திசைகள்ல சிதறடிக்கப்படுகிறது. இந்த சிதறடிக்கப்பட்ட எலக்ட்ரான்கள் இந்த மாதிரி பல்வேறு திசைகள்ல நமக்கு இந்த மாதிரி சிதறடிக்கப்படும். பல திசைகள்ல இந்த சிதறடிக்கப்பட்ட எலக்ட்ரானை நம்ம ஒரு எலக்ட்ரான் பகுப்பானை கொண்டு நாம் கண்டறிய முடியும். அதை பயன்படுத்தி எத்தனை எலக்ட்ரான்கள் நமக்கு இங்க வருகிறது அப்படின்றத நாம செக் பண்ண முடியும். மேலும் இந்த வகுப்பானை நம்ம என்ன செய்ய முடியும்னா ரொட்டேட் செய்ய முடியும். வகுப்பானை ரொட்டேட் செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே பொருத்தி அல்ல, இதை நம்ம சுழலை செய்ய முடியும். இது மாதிரி நம்ம ரொட்டேட் செய்யலாம். அப்போ வகுப்பானை இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம், அல்லது இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகலாம். இந்த மாதிரி பல இடங்களுக்கு நம்ம இந்த பகுப்பானை ரொட்டேட் செய்ய முடியும். அப்படி நீங்க பகுப்பானை ரொட்டேட் செய்கிற பொழுது இதனுடைய ஆங்கிள் பாத்தீங்கன்னா மாறுபடும். இப்ப பகுப்பானை இந்த இடத்துல இப்போ 1 பொசிஷன்ல இருக்கும் போது அதோட ஆங்கிள் வேறையா இருக்கும். அதுவே 2 பொசிஷன்ல இருக்கும்போது அதோட ஆங்கிள் வேறையா இருக்கும். அதே 3 பொசிஷன் இருக்கும்போது அதோட ஆங்கிள் வேறையா இருக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்திலும் நாம் பகுப்பானை ரொட்டேட் செய்கிற பொழுது அதோடைய ஆங்கிள் தீட்டாவானது மாறுபடுகிறது. இப்ப தீட்டாவானது மாறுபடுகிற பொழுது ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பகுப்பானை இருக்கும் போது எல்லா இடங்களிலும் அந்த எலக்ட்ரான்களுடைய செறிவானது ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அப்போ ஒவ்வொரு தீட்டாவினுடைய மதிப்பை மாற்றி எலக்ட்ரானின் செறிவை நாம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம அளவிடலாம். அதைத்தான் நம்ம சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா பகுப்பான் புத்தகத்தின் தளத்தில் சுழலும் வண்ணம் பகுப்பான் உள்ளதால் படுகற்றைக்கும் சிதறடிக்கப்பட்ட கற்றைக்கும் இடையேயான கோணம் தீட்டாவின் மதிப்பை நமக்கு தேவையான அளவில் மாற்றி அமைக்கலாம்.
சிதறடிக்கப்பட்ட எலக்ட்ரான் கற்றையின் செறிவானது தீட்டா கோணம், அதாவது கோணம் தீட்டாவின் சார்பாக அளவிடப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு கோணத்திற்கும் எலக்ட்ரான் கற்றையின் செறிவு என்ன என்பதை நாம பகுப்பானை சுற்றி அளக்க முடியும். இவ்வாறு அளந்த மதிப்புகளை கொண்டு ஒரு 54 வோல்ட் முடுக்கு மின்னழுத்தமானது கொடுக்கப்பட்டு அந்த முடுக்கு மின்னழுத்தத்திற்கு கோணம் தீட்டாவை பொறுத்து எந்த அளவிற்கு எலக்ட்ரான் சிதறடிக்கப்பட்டுள்ளது, அதனுடைய செறிவு என்ன என்பதை கண்டறிந்து அதை நாம ஒரு கிராஃப், அதாவது ஒரு வரைபடமாக வரைந்தால் இந்த மாதிரியான ஒரு கிராஃப் நமக்கு கிடைக்குது. இப்ப இந்த கிராஃப்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சரியாக 50 டிகிரியில், அதாவது தீட்டா கோணமானது 50 டிகிரியில் இந்த செறிவானது நமக்கு பெரும மதிப்பை அடைகிறது. மற்ற இப்ப 90 டிகிரி மற்ற டிகிரில எல்லாம் பாத்தீங்கன்னா அது வேல்யூ கம்மியா இருக்குது. ஆனா 50 டிகிரில பெரும மதிப்பு, ஏன்னா உச்ச மதிப்புன்னு சொல்றோம் இல்லையா, இந்த உச்ச மதிப்பை அடைகிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இங்க மட்டும் பெரும மதிப்பை, இந்த பர்டிகுலர் டிகிரில ஏன் பெரும மதிப்பு அடைகிறதுனா, அந்த இடத்துல நமக்கு அந்த டிகிரில நம்ம நிக்கல்ல நிறைய அணுக்கள் இருக்குன்னு சொன்னோம். இந்த மாதிரி ஒவ்வொரு அணுவிலையும் பட்டு நமக்கு சிறடிக்கப்படக்கூடிய அந்த கற்றையானது இந்த 50 டிகிரி கோணத்துல அந்த பொசிஷன்ல நமக்கு ஒன்றாகி, அதாவது ஆக்க குறுக்கீட்டு விளைவு ஏற்பட்டு அதாவது அந்த எலக்ட்ரான் அலை போல் செயல்பட்டு அங்க ஒரு ஆக்க குறுக்கீட்டு விளைவு என்று ஏற்படுகிறது. அந்த ஆக்க குறுக்கீட்டு விளைவு ஏற்பட்டு அதனாலதான் இந்த இடத்துல நமக்கு மேக்சிமமாக, அதாவது பெருமமாக நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம செய்யற சோதனை. இப்ப அதன் பிறகு இந்த சோதனையை செய்த பிறகு இப்ப நமக்கு எந்த இடத்துல பெருமம் கிடைத்தது என்றால் 50 டிகிரி கோணத்தில் நமக்கு பெருமம் கிடைக்கிறது. நம்ம எவ்வளவு முடுக்கு மின்னழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 54 வோல்ட் நம்ம முடுக்கு மின்னழுத்தம் கொடுக்குறோம். இப்ப இந்த 50 டிகிரி மதிப்பை வைத்து ஏற்கனவே பிராக் சமன்பாடு என்ற ஒன்று இந்த புத்தகத்தில் கொடுக்கப்படவில்லை. அந்த சமன்பாட்டின் மூலமாக பிராக் சமன்பாடு என்னவென்றால் n lambda equal to 2d sin theta. இந்த தீட்டாவை கண்டறிவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த சமன்பாட்டை இது போன்று மாற்றிக்கொள்ள வேண்டும். 90 மைனஸ் தீட்டா பை 2. இந்த தீட்டா தான் நமக்கு 50 டிகிரி. அப்ப இந்த தீட்டாவிற்கு பதிலாக நீங்க 50 டிகிரி என சப்ஸ்டிட் செய்தோம் அப்படின்னா நமக்கு நமக்கு 65 டிகிரி என கிடைக்கும். அதன் பிறகு இந்த நிக்கலினுடைய அணுத்தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, இந்த நிக்கலின் அணுத்தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் இந்த டி என்ற மதிப்பு. n என்பது அதனுடைய வரிசை, விளிம்புலையுடைய வரிசை. விளிம்புலை வரிசையை நாம் 1 என எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு இந்த மதிப்புகளை எல்லாம் பிரதியிட்டு, அதாவது டியினுடைய மதிப்பு, இந்த தீட்டாவிற்கு பதிலாக 50 டிகிரி என்ற மதிப்பு, இதையெல்லாம் பிரதியிடுகிற பொழுது டேவிசன் ஜெர்மனியுடைய சோதனை மூலமாக கிடைத்த மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.65 ஆம்ஸ்ட்ராங் என கிடைக்கிறது. இது சோதனை மூலமாக அவர் கண்டறிந்த மதிப்பு 1.65 ஆம்ஸ்ட்ராங். அதன் பிறகு ஏற்கனவே நமக்கு எலக்ட்ரான் ஒரு அலை போன்று செயல்படும் என்று சொல்லி டீப்ராய் என்ன பண்ணிருக்காருன்னா எலக்ட்ரானின் டீப்ராய் அலைநீளத்திற்கான ஒரு தொடர்பை, ஒரு சமன்பாட்டை நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த சமன்பாடு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு 12.27 பை ரூட் பி அப்படின்றது, ரூட் பி ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது. இப்ப இந்த சமன்பாட்டுல நம்ம 12.27 பை வி என்பதற்கு பதிலாக 54 என பிரதியிட்டால் நமக்கு லாம்டா என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1.67 ஆம்ஸ்ட்ராங். இப்ப ஏற்கனவே லாம்டா நம்ம டேவிசன் ஜெர்மர் சோதனையில் இருந்து தீட்டாவின் மதிப்பை வைத்து மற்றும் நிக்கலினுடைய அந்த அணுத்தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை வைத்து லாம்டா ஈக்குவல் டு 1.65 ஆம்ஸ்ட்ராங் என கண்டறியப்பட்டது. இது டீப்ராயினுடைய சமன்பாட்டை வைத்து கண்டுபிடிக்கும் போது அதனை மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.67 ஆம்ஸ்ட்ராங். இப்ப இந்த ரெண்டு மதிப்பும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு சேமா தான் இருக்கு, பெரிய வித்தியாசம் இல்லை. இப்ப இதிலிருந்து நாம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலா எலக்ட்ரான் அலையாக செயல்படும் போது அதற்கு ஏற்படக்கூடிய அலைநீளத்திற்கான ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணும் போதும் அதே போல எலக்ட்ரான் விளிம்புலைவு அடைகிறது அப்படின்றதுக்கான சோதனை மூலமாக கிடைத்த அந்த மதிப்பும் நமக்கு கிட்டத்தட்ட சமமாக இருப்பதன் காரணமாக இந்த டேவிசன் ஜெர்மர் சோதனையானது டீப்ராயினுடைய, அதாவது துகள்கள், பருப்பொருள்கள், அலைகள் போன்றும் செயல்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீப்ராயினுடைய அந்த எடுகோலை நேரடியாகவே நமக்கு சரிபார்த்துள்ளது. இதுதான் டேவிசன் ஜெர்மர் சோதனை. இப்ப இது நமக்கு 5 மார்க் கொஸ்டின்ல நமக்கு கேட்பாங்க. இப்ப அந்த டேவிசன் ஜெர்மர் சோதனை ஏற்கனவே பப்ளிக்ல கேட்டு அதற்கான அந்த மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வழங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
பாத்தீங்கன்னா இதுதான் வந்து டேவிசன் ஜெர்மர் சோதனையினுடைய அந்த கொஸ்டினுக்கான மார்க் டிஸ்ட்ரிபியூஷன். என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெரிய படம் இருக்குல்லையா, அந்த அமைப்புக்கான படம், அந்த படத்திற்கு நமக்கு வந்து 1 மதிப்பெண் வழங்கியிருக்காங்க. 1 மார்க் வந்து அதுக்கு வழங்கியிருக்காங்க. அதன் பிறகு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இதனுடைய அமைப்பு மற்றும் அந்த முப்பரிமாண கீற்றணியாக செயல்படுகிறது மற்றும் விளிம்பு விளைவு அடைகிறது, அலைப்பண்பை விளக்குகிறது, இந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷனுக்காக ஒரு 2 மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த வரைபடத்திற்கான, அதாவது 50 டிகிரி கோணத்தில் பெரும் மதிப்பை அடைகிறது போன்ற அந்த விளக்கங்கள் மற்றும் வரைபடம் 2க்கும் சேர்த்து 1 மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நம்ம 2 ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம வந்து மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். சோதனை மூலமாக கண்டுபிடித்தது. இதனுடைய ஃபார்முலா வந்து நமக்கு வந்து புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால சோதனையில் கண்டறியப்பட்ட மதிப்பு, அந்த மதிப்புன்னு எழுதினாலே நமக்கு வந்து 1/2 மார்க் கிடைச்சிது. அதே போல டீப்ராய் அலைநீளத்தினுடைய ஃபார்முலா இருக்கு இல்லையா, 12.27/√v ஆம்ஸ்ட்ராங். இந்த ஃபார்முலாவிலிருந்து கிடைத்த மதிப்பு 1.67 ஆம்ஸ்ட்ராங் என்று எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 மார்க் கிடைக்கும். இப்படிதான் வந்து நமக்கு வந்து இந்த டேவிசன் ஜெர்மரினுடைய இந்த கொஸ்டினுக்கான மார்க் டிஸ்ட்ரிபியூஷன். இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீங்க வந்து இந்த படம் 2 படம், அதன் பிறகு வந்து இந்த 2 ஈக்குவேஷன் எழுதுனீங்கனாலே நமக்கு வந்து 2 படத்துக்கு இதுக்கு ஒரு மார்க் போடுவாங்க, இதுக்கு ஒரு 1/2 மார்க், 1.5 மார்க் கிடைக்கும். அப்புறம் 2 ஈக்குவேஷனுக்கு 1/2 மார்க் பாத்தீங்கன்னா 2.5 மார்க். படமும் அந்த 2 ஈக்குவேஷன் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 2.5 மார்க் கிடைச்சிடும். எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே இல்லாட்டி கூட.